என் மண் என் மக்கள் இந்த யாத்திரை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த யாத்திரை இன்றைக்கு சென்னையில நம்மளுடைய மின்ட் ஸ்டேட்ல வந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட வரவேற்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஹாட்ரிக் சாதனையாக 3வது முறையாக 400 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள். 3வது முறையாக இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. நம்முடைய இந்த யாத்திரையை ராமேஸ்வரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் தொடக்கி வைத்தார்கள். இன்றைக்கு இந்த யாத்திரையை நம்முடைய 200வது தொகுதியில நம்முடைய நட்டாஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த யாத்திரையுடைய நிறைவில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வர இருக்கிறார்கள். இந்த யாத்திரையை கண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திமுகவுக்கு, ஸ்டாலினுக்கு, ஊழல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற இந்த யாத்திரை என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று தடம் பதித்த இந்த யாத்திரையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரை மூலம் நாம் போன முறை வெற்றிவேல் யாத்திரை நடத்தி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருந்தோம். இந்த முறை இந்த யாத்திரை மூலம் 40 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம். இந்த யாத்திரையினுடைய வெற்றியாக நமக்கு இந்த யாத்திரை கொடுக்க போகிறது. சகோதரர்களே, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மேல், தமிழ் மண் மேல், தமிழ் மக்கள் மேல் எந்த அளவுக்கு பாசத்தை வைத்திருக்கிறார்கள் என்று, அதனால்தான் ஐநா சபையில நம்முடைய பிரதமர் அவர்கள் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்றார்கள். காசியில தமிழ் சங்கமம் ஒரு முறை அல்ல 2 முறை காசி தமிழ் சங்கம் நடத்தினார்கள். திருக்குறளை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வெளிநாடுகள் மொழிகளிலும் சேர்த்து திருக்குறளை வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய புதிய பாராளுமன்றத்தில் தமிழர்களுடைய அரசு ராஜ பரிபாலனத்திற்கு உதாரணமான செங்கோலை நம்முடைய பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழர்களுடைய ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சகோதரர்களே, இது மட்டுமல்ல, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியில வாரணாசியில் இருக்கிற இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில நம்முடைய பாரதியாருக்கு இருக்கை அமைத்து பாரதியாருக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அப்படிப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு போட்டிக் கொண்டிருக்கிறார் என்று மக்கள் போட்டிக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார்கள். தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தமிழ் புத்தாண்டை கொண்டாடினார்கள். பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய தமிழ் மக்கள் எண்ணமான 400 தொகுதியில் வெற்றி பெற்று வருவது உறுதி. நம்முடைய பிரதமர் நம்முடைய நாட்டிற்கு சொன்னது, நாம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டியே தீர்வோம் என்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு. நாம் சொல்லியிருந்தோம், இந்த நாட்டிற்கு சொல்லியிருந்தோம். அதே போல அயோத்தியில இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டு கோடான கோடி மக்கள் இன்றைக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அயோத்திக்கு போயிருக்கிறார்கள். அதே போல காஷ்மீர்ல ஆர்டிகிள் 370 துடைத்தறிவு என்றும் சொன்னோம். அதே போல அங்கேயும் துடைத்தறிந்து இருக்கிறோம். இந்த நாட்டிற்கு என்னென்ன சொல்லியிருக்கிறோமோ அத்தனையும் நம்முடைய திரு ஜெகத் பிரகாஷ் நட்டாஜி அவர்கள் தலைமையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் செய்தி காட்டியிருக்கிறார்கள், நடத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.